விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। ரொம்ப நன்றி. ஒரு 3 நாளாக பயங்கர ஹாப்பி. காரணம் வக்லுலியோட டிஸ்கார்டு ஆப்பை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வக்லுலியன்ஸ் எப்படியும் 2500 பேர் மேலே வக்லுலி டிஸ்கார்டுங்கிறது ஒரு ஆப்பு. அந்த ஆப் எப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. உங்கள் நம்பர் தெரியாமல் நீங்கள் ஆன்லைன் ஆளுங்களோட ஒரு குரூப் மாதிரி எது நீங்கள் வீடியோ உங்களுக்குள்ளே ஒரு தனி சேனல் உங்களுக்குள்ளே பேசிக்கலாம், டிஸ்கஷன். வக்லுலி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கூட்டினா எப்படி இருக்கும், ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஐடியா நல்லா இருந்துச்சு. அதை கற்றுக்கிட்டு இருந்தேன். எனக்கே புதுசு தான். நிறைய பேருக்கு என்னென்ன ஒன்றும் புரியலனே, கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்குனே. எனக்குமே புதுசு தான். இதெல்லாம் ஃப்யூச்சர். ஸோ அதெல்லாம் நம்ம இதுக்குள்ள ஆரம்பத்திலே கற்றுக்கிறது நல்லது. எனக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ பாட்டு ப்ளேலிஸ்ட் நீங்கள் யூடியூப்லேருந்து ப்ளே பண்ணலாம், ஸ்ட்ரீமிங் ஸ்பாட்டிஃபைலேருந்து ப்ளே பண்ணலாம், உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நான் லைவ் பாட்காஸ்ட் மாதிரி எப்போயாவது நான் வரலாம், சுமார் 10 நிமிஷம் பேசிட்டு நான் ஓடிடலாம். நான் டிஸ்கஸ் பண்ணலாம். பாட்காஸ்ட் பற்றி நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம், எதை பற்றி இன்னும் பேசலாம், அதெல்லாம் சொல்லலான்னு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி இசைஞானி, மேஸ்ட்ரோ, கடவுள், ஐயா, எல்லா ஒரு உயர் பெயர்களும் கொண்ட ஒரே மனிதன் இளையராஜா அவர்களின் பிறந்த நாள். அன்றைக்கி காலையிலேருந்து எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இளையராஜா போஸ்ட்டு. என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியாக வெறுக்கப்பட்ட மனிதன் தமிழகத்துலலாம் இளையராஜா தான். நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் மேலே ஒரே ஒரு பாட்டோட ஒரு 10 செகண்டு போதும் அவர் யாருன்னு உங்ககிட்ட, அவரோட அன்பை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. இவ்வளோ படம் பண்ணார், இவ்வளோ பாட்டு பாடினார், இசையின் மரபு உடைத்தவர், எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இளையராஜா எப்படி பழக்கம்னா, நான் 80s கிட்டு அப்படிங்கிறதுனால நான் வயசு தெரிஞ்சு இருக்கும்போதெல்லாம் நான் ஒரு 9வது 10வதுலாம் வரும்போது தான் ரஹ்மானோட இன்ட்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது. ரோஜா, பாம்பே வருது, 90களில் வருது. அது முன்னாடி வரைக்கும் இளையராஜாவோட இளையராஜா பயங்கரமாக இருந்தார். ரஹ்மானை அவர் கட் பண்ணிட்டு உள்ளே வந்தார் அப்படிலாம் கிடையாது. தமிழ் இசைமரபில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி நல்லா இருந்து அவருக்கு கரெக்டாக அடுத்த ஒரு ஆள் வாடா, யாராவது என் கையில் இருக்கிற பேட்டனை வாங்கிக்கடான்னு சொல்லும் போது தான் ராஜா வராரு. ராஜா டைடாகும் போது தான் ரஹ்மான் வராரு. ரஹ்மான் டைடாகும் போது தான் அடுத்த ஆள் வராங்க. அப்படி தான் நம்மளோட தமிழ் இசையில் நடந்திருக்கு. ஒருத்தன் அடித்து பிடிங்கின்னு ஒருத்தன் வந்தான் அப்படிங்கிறது நம்ம இதில் சொல்ல முடியாது அதை. ஸோ அப்படி தான் நான் ராஜாவோட எங்கள் சித்திலாம் அப்போ அந்த கேசட் வச்சுருக்கோம். அப்போ எது அதிகமாக ஓடும் அப்படின்னா, இதே திருடாதே, காவியம் பாடவா தென்றலே அப்படியே லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். மனிதத்தன்மை இயக்கத்தில் தெலுங்கு படம். இவர் நம்ம நாகார்ஜுனா. அப்போ தான் முதல்ல ஒரு ஹீரோ டிஷர்ட் போட்டு அப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லும். அதான் மெமரி. இதே திருடாதே படத்துக்கு ஒரு ஆஸ்திரேலியா பொண்ணு ஒருத்தங்களை இறக்குனாங்க ஹீரோயினா. படம் நல்லா ஓடிச்சா என்னன்னு தெரில. கொஞ்சம் சோகம் எண்டிங்னால எப்படி ஓடிச்சுன்னு தெரியல. ஹிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதே திருடாதே. அப்போல்லாம் எப்படின்னா கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒரிஜினல் கேசட்டுங்கிறத விட ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சொல்கிற பாட்டெலாம் செலக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒரு கலெக்ஷன்லாம் இருக்கும். வீட்டில் டேப் ரெக்கார்டு ஒன்று இருந்துச்சு, அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது எங்கள் சித்தி அப்போ தான் காலேஜ் போயிட்டுருக்காங்க. ஸோ எனக்கு அது அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ரஹ்மான் கேசட்லாம் எங்கள் வீட்டில் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ராஜா அது காணோம். இது என்னோடய வியூ பாயிண்ட்லேருந்து. நான் கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் தான் நான் இளையராஜா பாட்டெலாம் கேட்க ஆரம்பிக்கிறேன். இது ஈரமான ரோஜாவே, அந்த ஒரு படம். அந்த பாட்டு எல்லாமே ஹிட்டு. இந்த காலேஜ் லவ் ஸ்டோரி, ரோமியோ ஜூலியட் மாதிரி இருக்கும். ஒரு பணக்கார பொண்ணு, ஏழை பையன், திமிர் பிடித்த பொண்ணு, இவர் அடக்கி லவ் பண்ணுவார். இளையராஜா அவருக்கு இது எப்படி அவரை பார்க்கணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய இசை வடிவம் தனியாக எடுத்துக்கிட்டோம்னா பெரிய புரட்சி பண்ண ஒரு ஆள். ஆனால் அவருக்கு படங்கள் அப்போ எப்படி அமைஞ்சுதுன்னு பார்த்தா, அதுக்கேற்ற படங்கள் எல்லாரும் கொடுக்கல. அமையலன்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். வதன்னு ஒரே மாதிரி கதைங்களாக இருக்கும். பாட்டு உட்காந்து வாட்சி. ஆனால் அவர்கிட்ட ஒரே நல்ல விஷயம் எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான் உழைப்பார். அவர்கிட்ட இந்த படம் சுமாராக இருக்குது, கம்மியாக போட்டு கொடுப்போம் அப்படிலாம் இல்லை. சில படங்கள் இருக்கும், சில படம் அவசரமாக போட்டு கொடுத்துருப்பாரு. அது அவங்க கம்பெனியே ஒன்றும் பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க பாட்டெல்லாம்.
ஆனால் முக்கால்வாசிலாம் பார்த்தீங்கன்னா பாட்டு அருமையாக இருக்கும், படம் குப்பையாக இருக்கும். இதுக்கு ஏன் இந்த பாட்டை போட்டாருன்னு. அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஒரு உழப்பாக இருப்பாருங்க, எதுவுமே யோசிக்காமல். அதாவது இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்குறவங்களோட ஒரு முறை ஒரு மீட்டிங் ஒன்று போயிருந்தேன். அவங்க வந்து போட்டு காட்டுறாங்க பேக்ரவுண்டு ஆர்டிஸ்ட், பேக்ரவுண்டை மட்டும் லவ் பண்ணுறாங்க இளையராஜாவோட பேக்ரவுண்டை பற்றி. அதில் வந்து ஏதோ ஒரு தெலுங்கு படம் கௌபாய் படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஆனால் டைட்டில் ட்ராக் பார்த்தா இனியும் இருக்கும் லெவலில் ஒரு சவுண்ட் ட்ராக் போட்டிருக்கேன் நம்ம ராஜா. அவருக்கு வந்து எந்த படத்துக்கு எதுன்னு இல்லை, நம்ம வந்து ஒரு படத்துக்கு வேலை செய்கிறோம்னா அதை வந்து கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறவர். ஏன் அதை பற்றி சொல்கிறேன்னா, இளையராஜாவோட ஃபங்க்ஷனுக்கு போன வருஷம் வந்தபோது சன் டிவியில் எல்லா டேரக்டரும் சுற்றி உட்காந்துருந்தாங்க. அப்போ பார்த்திபன் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏன் நீங்கள் வேலை பார்த்ததுலே உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்த காட்சி வந்து எது, சவாலாக இருந்த படம் எதுன்னு தெரியாமல் கேட்டுவிட்டார். உடனே அவர் திரும்பி, யாருடா சவாலாக நாங்கள் சீன் கொடுத்தீங்க, யார் கொடுத்தீங்க அப்படின்னார். உடனே மனிதத்தில் வந்து எல்லாருமே தலையை கொண்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்திபன் இருந்து ஒரே மாதிரி ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு ஹீரோயின், ஒரு கிளைமேக்ஸு, ஃபைட்டு, இப்படி தான். எனக்கு அதை பார்த்தோன்னே என்ன வாசிக்கணும்னு தெரியும், வாசி விட்ருவேன். ஸோ அவர் வந்து ஏன் என் அவுட்புட் இப்படி இருக்குங்கிறதையுமே அவர் சொல்லிட்டார் அந்த இன்டர்வியூவில். எல்லோரும் சிரிப்பாங்க, யாருமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் யாரும் சண்டையும் போடல. அங்கே பாக்கியராஜா உட்காந்துருந்தார், பாரதிராஜா இருந்தார். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவே அப்படி தான். அப்போ அவருக்கு யாருமே நேர்மை பண்ணலையா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து மணிரத்னம் சொல்லுவேன், மகேந்திரன் சொல்லுவேன், பாலு மகேந்திரன் சொல்லுவேன், கமலஹாசன் சொல்லுவேன், பாக்கியராஜும் சொல்லுவேன், பாரதிராஜாவும் சொல்லுவேன். ஒரு அளவுக்கு மேலே மீதி எல்லாமே பார்த்தா, அப்புறம் இவர் ஆர் சுந்தரராஜன், மணிவண்ணன், மனோபாலா, இவங்கெல்லாம் பாரதிராஜாவோட அசிஸ்டண்ட்டாக வந்தவங்க. அது ஒரு அளவு தான். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே பார்த்தா ஏதோ ஒன்று டிஸ்கோவில் ஒரு வில்லன் ஒன்று இருப்பான், 80s அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் படங்களாக இருக்கும். இல்லை கிராமத்தில் மாமன் மச்சான் பஞ்சாயத்து, கடைசியில் ஹீரோயினை வில்லன் துரத்த ஹீரோ காப்பாற்றன்னு ஒரே மாதிரியாகவே முடியும். அவரும் அப்படியே கண்டுக்காமல் 90க்கு மேலே கிராமத்து படம், கொங்கு நாட்டு படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்வி உதயகுமார்லேருந்து அதுலேருந்து தெம்மாங்கு அந்த மாதிரி ஜானர்கள்லாம் போக ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் 80ஸ்லாம் எடுத்திங்கன்னா ஃபங்க் பயங்கரமாக இருக்கும் அவரது. டிஸ்கோ அப்போ கதைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஜானர் போடுற மாதிரி இருந்துச்சு. டிஸ்கோவில் வெளில உட்காந்துருப்பான், டிஸ்கோ பாரில் ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்கும். ஸோ அதில் தான் இந்த வா வா பக்கம்பா மாதிரி பாட்டெலாம், எனிபடி கேன் டச் மீ வித்தவுட் டச்சிங் மீ அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ வந்து அந்த அம்மா நிழலை மட்டும் தொட்டு, ஐ கேன் டச் யூ வித்தவுட் டச்சிங் யூ, ஐ கேன் கிஸ் யூ வித்தவுட் டச்சிங் யூ அப்படிம்பாரு. இந்த மாதிரி ஒரு ஆணாதிக்க பாடல்கள்லாம் அவர் வாசிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ படங்களை பொறுத்து தான். அதனால தான் சினிமா படங்களில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும்போது தான் அவர் தனியாக வந்து ஹவு டு நேம் இட்டுங்கிற தனிப்பட்ட ஒரு ஆல்பமோ திருவாசகமோ ஏன் அவ்வளோ உழைச்சாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வேணும், அது ஒன்று இருந்துச்சு. ஸோ அது அப்படி தான் நான் பார்க்குறேன். இளையராஜாவோட ஃபேவரட் கம்போசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக், யோஹான் செபாஸ்டியன் பாக், ஜெர்மன் கம்போசர். பரோக், அதாவது கிளாசிக்கல், பீத்தோவனுக்கெலாம் அப்பா ரொம்ப முன்னாடி. பாக்கு நேமில் தான் ஹேண்டல்னு ஒருத்தர் இருக்கார், ஹேடன் ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் தான் மொசாட் வராரு. மொசாட்டுக்கு அப்புறம் தான் பீத்தோவன் வராரு. பீத்தோவனுக்கு அப்புறம் தான் ஷோப்பின், டெபுசிலாம் வராங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஸ்ட்ராவின்ஸ்கி, இவங்கெல்லாம் லேட்டாக வந்து வாக்னர் வந்து முடியுது. ஸோ பாக்கு தான் ஆதி. இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே பாக்கு தான் ஆதி. கிளாசிக்கலுக்கும் ஜாஸுக்குமே பாக்கு தான் ஆரம்பம். நீங்கள் பாக்கு நீங்கள் போட்டு கேட்டு பாருங்கள். பிராண்டன்பர்க் கான்செர்ட்டோ அப்படின்னு ஒன்று இருக்கும். பிராண்டன்பர்க் கொஞ்சம் டக்குன்னு புரியுற மாதிரி, நல்லா இருக்குப்பா. ஏன்னா கிளாசிக்கல் சிம்பனி வச்சு தூக்கம் வந்துடும், போர் அடிக்கும். நம்ம ஊர் பாட்டுக்கிட்ட பழக்கப்பட்டவங்களும் கிளாசிக்கல் சிம்பனி சிங்க் ஆகாது. ஸோ பிராண்டன்பர்க் கான்செர்ட்டோ கேளுங்க. அவரோட செல்லோ கான்செர்ட்டோ நம்பர் 1 அது கேளுங்க. ஃபஸ்ட்டு ஐயோ அது ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க அந்த மேனுஸ்கிரிப்டை. அது எப்படி அது வந்து பதிவாச்சுங்கிறதே பெரிய புக்காக எழுதியிருந்தார், அது பாருங்கள். ஸோ இதுதான் பாக் வந்து அவருக்கு பைத்தியம். அவர் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவில் இளையராஜா கீழே உட்காந்துட்டு பக்கத்தில் பவதாரணி, யுவன் சங்கர் ராஜா இருக்க ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அதில் ஃபோட்டோவில் கை கட்டுவார், அந்த ஃபோட்டோவில் பாக்கோட ஃபோட்டோ தான் இருக்கும். அவரோட பைத்தியம் அவர். அந்த ஒரு கவுண்டர் பாயிண்ட்னா என்ன, எனக்கு மியூசிக்கல் டெக்னிக்கெலாம் பேச தெரியாது, சொல்கிறேன். கவுண்டர் பாயிண்ட்னா என்ன, என் கண்மணி என் காதலி ஒன்று பாடும்போது சைடில் ஏரில் இன்னொருத்தங்க வந்து வேறு ஒரு ராகத்தில் பாடுவாங்க ஒரே டைமில். அழகாக விளக்கியிருப்பார் வீடியோவில். இளையராஜா அபவுட் கவுண்டர் பாயிண்ட்டுன்னு யூடியூப்பில் தேடுங்க, ஒரு சூப்பர் வீடியோ ஒன்று வரும். அவர் இதெல்லாம் விளக்கணும்னு தேவையில்லை, காசு கொடுக்குறாங்க, பாட்டு போடுறேன், பாட்டு ஹிட்டு, நம்ம அழகாக அமைதியாக நம்ம இப்போ ரேடியோவில் கேட்டுட்டு போயிடுவாங்க. பின்னாடி எவ்வளோ உழைச்சாருங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். உழைக்கணும், எல்லாரும் தான் உழைக்கிறோம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ராஜா பண்ணது புரட்சி. எங்கேருந்து புரட்சின்னு சொல்லுவோன்னா, தமிழ் சினிமா வந்ததே புரட்சி தான். தமிழ் சினிமா வந்ததே வந்து ஜாதிய கட்டமைப்பில் மாட்டிக்கிட்டு இருந்த கலையை வந்து தமிழ் சினிமாவும் தியேட்டரும் தான் பிடுங்குது. எல்லோரும் சமமாக உட்காருங்க கோத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் முன்னாடி ஒரு இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிப்பு வந்ததுக்கப்புறம் தான், நீ ஆண்டையாவனா இருந்துக்கோ, கீழே உட்காந்தா தான் எனக்கு லைட்டு மறைக்குதுன்னு சொல்லும் போது தான், இவனுங்களோடலாம் நம்ம வந்து ஒன்றா உட்காடுறோமா, நிறைய பேர் விலகும் போது தான் சினிமா நம்ம கையிலே வருது. சினிமா ஒதுக்குறாரு.
சுப்பிரமணிய பாரதியே சினிமா பாடல்கள்லாம் குப்பைன்னு சொல்லி எழுதின ரிவ்யூலாம் எனக்கு இருந்த மாதிரி படித்தப்ப ஞாபகம் எனக்கு சுதேசமித்திரன் ஏதாவது எழுதுகிற மாதிரி ஞாபகம். ஒதுக்கின போது தான் மற்றவங்க வராங்க, தியாகராஜ பாகவதரோ கேபி சுந்தராம்பாலோ பிராமணர் அல்லாதவங்க வந்து சபா கச்சேரி பாடுற மாதிரி சினிமாவில் பாட ஆரம்பிக்காங்க கர்நாடக சங்கீதத்தை. கேபி சுந்தராம்பாள், அப்புறம் எம்எஸ் சுப்புலட்சுமி, இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் சிங்கரும் வந்து பாடலாம் நடிக்க வந்தாங்க. ஸோ வந்து அதுவே வந்து ஒரு ஜாதிய புரட்சி மாதிரி தான் சினிமாவே. அதுக்கடுத்து பெரிய புரட்சி வந்து இளையராஜா கிட்டேருந்து ஆரம்பிக்குது. எங்கே இருந்துன்னா அவர் வந்து முதல்ல அவர் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்லேருந்து தான் அவர் கொண்டு வராரு. அவர் சாஸ்திர சங்கீதத்துலேருந்து அவர் வெஸ்டர்ன் தான் முதல்ல கற்றுக்கிறார். அவரோட இன்டர்வியூ ஒன்று இருக்கும், அவரும் நம்ம ட்ரம் சிவமணியும் பேசின இன்டர்வியூ இருக்கும், யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அதில் சொல்லுவார், நான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்துகிட்டு கற்றுக்கிற டைமில் ஆர்டிஸ்ட்டுங்களை பேண்டு வாசிக்கிறவங்களெல்லாம் ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க, வாங்க வாசிங்கன்னு சொல்லிட்டுன்னு பீட்டில்ஸோட பாட்டை அரேஞ்ச் பண்ணி ரீக்ரியேட் பண்ணுவாராம் அப்படியே. இந்த அளவுக்கு தான் ராஜா ஒரு ட்ரைனிங் இருந்திருக்கு. அவர்கிட்ட வேலை பார்த்த ட்ரம்மர், அவர் பேர் மறந்துச்சு, அதில் சொல்லுவார், ஆங்கிலண்டியன், அவர் பயங்கர ஃபேமஸ்ஸு, யாருக்குமே அடங்க மாட்டானா, வர்றதெல்லாம் லேட்டான். ரொம்ப சின்ன பையன் இளையராஜா, அவர் கூப்பிட்டுருக்காரு, வந்திருக்காரு, செம்ம சவுண்டாக இளையராஜா. அவனை எத்தனை மணிக்கு வர சொன்னேன், என்ன லேட்டாக வரீங்க, வெளியே போங்கன்னு சொல்லியிருக்காரு. யாரும் அவன் குட்டி பையன் நம்மளை மிரட்டுறான். அப்போ கூட சொல்கிறாரு, அவன் என்னை திட்டுனான் என் கோவத்தை விட, அவன் பண்ண ஒர்க்கை பார்த்தோன்னு நான் அறந்துட்டேன். அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அவர் ராஜாவுக்கு எல்லா பாட்டுக்கும் அவர் தான் வாசிக்கிற மாதிரி இருந்தார். ஸோ அவரோட ட்ரைனிங்கே அப்படி தான். புக்கு வாங்குறதுக்கெலாம், கிளாசிக்கல் மியூசிக் புக்கு வாங்குறதுக்கெலாம் அவர்கிட்ட காசு இருக்காது. மியூசிக்கல் கடையில் போய் நின்றுட்டு வந்து டெய்லி 2-3 பேஜை வந்து காப்பி பண்ணிப்பார் ரஃப் நோட்டில், திட்டி வெளியே அனுப்புவானுங்களாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமல் திட்டுத்தனமாக படிச்சுட்டு போவார். மியூசிக்கல் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவங்க அண்ணன் பாவலர் பிரதர்ஸ், அந்த கம்யூனிசம் கட்சியில் இருந்தவர், கிராமமாக ஊராக மேடை நிகழ்ச்சிகள்லாம் பாடுறவர். இளையராஜாக்கு ட்ரைனிங் வந்து அவங்க அண்ணங்கிட்ட தான் வந்திருக்கு. அவங்க பிளட்லேயே, அந்த ஃபேமிலி பிளட்லேயே வந்து இந்த புரட்சி எல்லாரும் ஒன்று, இந்த கோவக்கார, இப்போ இருக்கிற அந்த கோவக்கார ரத்தம் வந்து அவர் அண்ணங்கிட்டேருந்து ஃபேமிலியிலே இருந்திருக்கு. அவர் கங்கையமரன், அவங்க அண்ணன் பாவலர்லாம். அப்போ தான் இவர் ஹார்மோனியம் அந்த கூடவே அந்த அக்கம்பெனி பண்ணுறதுலேருந்து அவருக்கு அந்த ஹிஸ்ட்ரி அவருக்கு அங்கேருந்து வருது. ஸோ அப்புறம் அவர் பாரதி ராஜா, கங்கையமரன் இவங்கெல்லாம் கிளம்பி சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் சினிமா பயணம் வந்து ஆரம்பித்தது. அது ஒரு தனி கதை. அவர் அதுக்கப்புறம் தான் வெஸ்டர்னுக்கு அப்புறம் தான் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிறாரு, இந்துஸ்தானி கற்றுக்கிறாரு. அந்த ராஜபார்வை படத்தில் வர பாட்டில் வந்து ஒரு ஹம்மிங் ஒன்று வரும், ஒரு தாத்தா ஒருத்தர் பாடுற மாதிரி வரும், அந்திமலை பொழிகிறதுல. அவர் தான் அவருக்கு இந்துஸ்தானி சொல்லிக் கொடுத்த டீச்சர் அப்படிம்பாங்க. ஸோ டெக்னிக்கலாகவும் சரி, வெஸ்டர்னையும் கர்நாட்டிக்கையும் வந்து ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணது வந்து இளையராஜா. எனக்கு மியூசிக்கல் தெரிஞ்சவங்களாம் ஏதோ அடிச்சு விட்றான்னு சொல்லாதீங்க, எனக்கு இவ்வளோ தான் சொல்ல தெரியுங்கிறதே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பாதிப்பு, அந்த கலையோட பாதிப்பு மக்கள்கிட்ட எப்படி போச்சு அப்படின்னா, எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ ஹிந்தி பாட்டு கேட்குறது தான் ஃபேஷனு, பசங்களாம் ஹிந்தி பாட்டு பாடிட்டு இருப்பானுங்க ஸ்கூலில், முறை தமிழ் ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ண வச்சது இளையராஜா அப்படிம்பாங்க. அன்னக்கிளியிலேருந்து அந்த ஒரு புரட்சி வெடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று, கிராமிய வாத்தியங்கள் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு. நாட்டுப்புற கலைகள் வந்து ஜாதிய கட்டமைப்பில் மாட்டிக்கிட்டு முடிஞ்சுது, ஹை ஆர்ட்டு லோ ஆர்ட்டுங்கிற கணக்கில். அதை சினிமாக்குள்ளே கொண்டாந்தது இளையராஜா. அந்த உரிமை, மேளம், மத்தளம், நாதஸ்வரம், அதாவது ஷெனாய் வந்து பார்த்திங்கன்னா பேன்னு படம் நமக்கு வந்து சோக ஃபீல் வருது. ஷெனாய் வந்து நார்த்துலலாம் பார்த்தா அது ஒரு ஹாப்பி வாத்தியம் மாதிரி அவங்களுக்கு இந்துஸ்தானிலாம். அந்த எந்த வாத்தியத்தை எதுக்கு அவரை மூடையே மாற்றி விட்டதெல்லாம் ராஜா அப்படின்னா சொல்லலாம். அது இருந்துச்சு. ஸோ வந்து அன்னக்கிளியிலேருந்து ஒரு புரட்சி ஒன்று ஆரம்பிக்குது. ஏன்னா அது அப்போது தேவைப்பட்டுச்சு. இசை மரபில் வந்து அவர் பண்ணது வந்து பெரிய ஒரு சாதனை, அது மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்று வேறு என்ன சொல்கிறது, எப்படி பார்த்தாலும் இசை வந்து வேலை செய்யலைங்கிற க்ரைட்டீரியா இருக்குது. இது உங்களுக்கு புரியல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு புரியும் அப்படின்லாம் நம்ம இசையில் வந்து நம்ம பொய்யே சொல்ல முடியாது. மியூசிக் மட்டும் வேலை செஞ்சால் வேலை செய்யுது. காமெடி மாதிரி தான் மியூசிக், வேலை செய்யலை, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் விளக்கிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் ஏன் இதை செய்தேன் அப்படின்னா விளக்க முடியாது. அவர்கிட்ட அது இருந்துச்சு. அவரோட இந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து நான் எப்படி ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ராஜாக்கு வந்து அது சொல்லவே தெரியாது. அவர்கிட்ட கேட்டால் தோணுது பண்ணுறேன், அதுவாக வரும், எழுதுவேன் அப்படிம்பாரு. ஆனால் ஒரு ஜீனியஸ் வந்து அப்படி தான் தன்னை மறைச்சிப்பான். அதுவாக வருதுன்னு யாருக்குமே கிடையாது. பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது, லேபர் இருக்குது, உழைச்சி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. தானாக வந்ததாக எல்லா ஜீனியஸும் காட்டிக்கிறாங்க. அது மிகப்பெரிய பொய். ஐன்ஸ்டீன்லேருந்து எடிசன்லேருந்து டெஸ்லாலேருந்து யாருக்குமே அதுவாக ஒதுக்கிறதுக்கு போய்ட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்கை நம்மக்கிட்ட காட்டிக்காமல் அது ஒரு மேஜிக் மாதிரி கட்டி சீன் போட்டுக்கிறது ஜீனியஸோட பழக்கம், அது அவங்க உரிமை.
எனக்கு அதுவாக வந்து உழுவுதுன்னா அவர் சொல்லலை, அவர் இதுக்காகவே உழைச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம். இன்னொரு விஷயம் வந்து பேச வேண்டியது வந்து ராஜா வந்து பழைய ஆள் அப்படின்றாங்க. அவர் இப்போ வரைக்கும் கம்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் மறந்துடுது. ஸோ கிருபானந்த லக்ஷ்மின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்க டைம் இருந்தால் பாருங்கள். 2000க்கு அப்புறம் ராஜாவோட அப்லோட்லாம் வந்து அந்த சேனலில் இருக்கும். 2000க்கு அப்புறம் அவர் பண்ண பாட்டெல்லாம் யாரும் பேச மாட்டேன்றாங்க பிரதர். அவர் இப்போ வரைக்கும் இருக்கிற மாடர்ன் மியூசிக்கும் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் இவனுங்க உட்காந்து கேட்க மாட்டேன்றானுங்க. அவர் பழைய ஆள்னு சொல்லிட்டுன்னு அதுக்குள்ளே போகிறதே இல்லை. நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் ஆகி ஒருத்தன் போட்ட மாதிரி தான் பாடலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் கிருபானந்த லக்ஷ்மி. இப்போ தான் நம்ம இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே வரோம். ராஜா பைத்தியங்கள், ஆன்லைனில் இருக்கிற ராஜா பைத்தியங்கள் பக்தர்களோட கதையெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா ஆரம்ப டைமில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா பிளாக்ஸ்லாம் எழுதுவாங்க. அது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, இந்த பாட்டில் இந்த ஒரு 2வது நிமிஷம் 34வது செகண்ட் ஒரு வயலின் ஒன்று வரும் பாருங்க, அது இந்த ராகத்தில் எழுப்பி அது கட் பண்ணி ஒரு கிட்டார் வந்து சி மைனரில் போய் 4வது வரிக்குள்ள மனோவோட வாய்ஸ் குழையும் பொழுது ஒரு அதீத அன்பு வருகிறது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்தளவுக்கு வந்து அவங்க ரசித்த பாட்டெல்லாம் பக்கமாக எழுதி தள்ளுற பிளாகில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்க வாழ்க்கையே ராஜா பாடலால் மட்டுமே நிரம்பி வழிந்த ஒரு மழை போன்றது. அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பாடல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஒருத்தவங்களும் அவங்களோட இஷ்டத்துக்கு. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकलवली का पॉडकास्ट ये कहना है. ஸோ இப்படி பிளாக்லேருந்து யூடியூபுக்கு வரும்பொழுது ராஜாவோட அரிய பாடுகள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சவங்களாம் அதை அப்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பாட்டு காணா போயிருக்கும், மொக்க படத்தில் இருந்திருக்கும், படம் ஓடி இருக்காது, அந்த எல்பி யாருக்கும் கிடச்சிருக்காது. எல்பினா வினைல் ரெக்கார்ட் கிடச்சிருக்காது, விஹெச்எஸ் டேப்பாக தான் சில படம்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிப் பண்ணி இவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி தனி வேர்ல்டாக இருந்துச்சு. நான் அவ்வளோ சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ராஜ் எஸ் மெட்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து விஹெச்எஸ் டேப்பாக ரிப் பண்ணி ரொம்ப ரேர் படமாக எடுத்து போடுவார். அதை எடுத்து பார்த்தாங்கன்னா மேலே ராஜ் வீடியோ விஷயம்னு சைடில் வந்துக்கிட்டு இருக்கும். அவர் எதுவும் வெளிநாட்டில் இருக்கிறதாகவும் அவருக்கு அங்கே தான் கிடைக்கிறது எல்லா கேசட்டும்னு சொல்லி அவங்களாம் எனக்கு பேசணும்னு ஆசை. சில சமயம் அது ஒருத்தர் இருந்தார். ஜெயா மூவிஸில் யாரோ ஒரு நல்ல புண்ணியமாக இருக்கான் போல் ஒரு ஆள் ராஜா ஃபேன். ரொம்ப ரேரான ராஜா படம்லாம் எடுத்து திடீர்னு நைட் மதியானம் 2 மணிக்கு தூங்குற டைமில் அப்லோட் பண்ணி விட்டுருவார். அதை கரெக்டாக கேப்சர் பண்ணிடுவாங்க. அதில் இருக்கிற பாட்டெல்லாம் அதெல்லாம் யூடியூப்பில் அப்லோடில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வந்து மாட்டின பாடல் தான் ஈரவிழி காவியங்கள் அப்படின்னு ஒரு ஆல்பம். ஓக்லோடி கேட்குற எல்லாருமே தயவு செஞ்சு எனக்காக இந்த பாட்காஸ்ட் முடித்த உடனே ஈரவிழி காவியங்கள் அப்படின்னு கிளிக் அடித்து பிரதாபத்தன் வருவார் டிஸ்பிளே பிக்சரில். அதில் இருக்கிற பாட்டை 5 பாட்டையும் கேட்டுட்டு அழுதுட்டு தூங்கிடுங்க. அந்த ஆல்பம் வந்து பல வருஷம் கழித்து திடீர்னு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயா மூவிஸில் அந்த படத்தை எவனா போட்டிருக்காங்க. படக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ராஜா ஃபேன்ஸ்லாம். அப்லோடு பண்ணி கேட்டு பார்க்குறேன். யோ என்னையா, ஒரு 6 வருஷம் இருக்கும், என்னையா பண்ணியிருக்க. படத்தை பற்றி தேடினா படம் வந்து ஒரு நாளில் தேட்டரோட தூக்கிட்டாங்க. படம் சரியாக ஓடலை. பிரதாபத்தன் ஹீரோ, ராதிகா ஹீரோயினை, பீம்சிங்கோட பையன் தான் டேரக்டர்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவுக்கு இவருக்கு ராஜாவுக்கு ரொம்ப தெரிஞ்சனாலும் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சென்னைக்கு வந்து மியூசிக்காக வந்துட்டு கடைசியில் தோற்று போன ஒருத்தனோட கதை. அவன் ஜெயிக்க மாட்டான், அதில் வாட்சி தள்ளிவர். அதுவும் பிஜிஎம் ஸ்கோரும் வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். என் கானம் இன்று அரங்கேறும்னு ஒரு பாட்டு, காதல் பண்பாடுன்னு ஒரு பாட்டு. கேமராலேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணாங்க. அப்போ தான் புதுசாக ட்ரை பண்ண எதுவும் விளங்காது, இப்போவும் விளங்காது, அப்பயும் விளங்காது. அந்த மாதிரி ஒரு படம் ஈரவழி காவியங்கள். ஸோ அந்த மாதிரி அப்லோடு பண்ணுறாங்க ராஜ் எஸ் மெட்டுன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப மகா 2014 ஒருத்தர் வந்தார். வெறும் ஹை குவாலிட்டி ரிப் மட்டும் தான் அவர் போட்டுட்ருப்பார். பாட்டை ஒவ்வொன்றும் டவுன்லோட் பண்ணி வைக்க மறந்துட்டேன். ஏன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் நண்பர் நவீன் மொசாட், த கிரேட் ராஜா ஃபேன். ஏன் அவ்வளவு அவரை பாராட்டுறேன்னா, இளையராஜாவோட பிஜிஎம்மை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ண ஒரு நண்பர். அவர் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ஒவ்வொரு படத்துக்கும் சின்ன இன்டர்லூடாக இருந்தால் கூட பார்த்து கட் பண்ணி அப்லோடு பண்ணி போடுவார். அவ்வளோ பொறுமை வேணும். சில இடத்துல ஒரு அருமையாக பிஜிஎம் போட்டிருப்பார் ராஜா, மேலே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பிஜிஎம் கிளிப்பில் வந்து ஃபைட் சீன் போயிட்டுருக்கும். ஒவ்வொரு பஞ்சையாக உட்காந்து சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். டிஸ்க் போடும், கீழே ஒரு வாட்சி தள்ள ஒரு வயலினை
அதை மட்டும் தனியாக கேட்கும்போது சிரிப்பாக இருக்கும். பாவம் இவருக்கெல்லாம் அந்த அவுட்டு படத்தை பார்க்கும்போது தேட்டரில் போய் படம்லாம் பார்க்க மாட்டார். இப்போ ராஜா பார்த்துருந்தாருன்னா என்றைக்கும் ஹார்ட் அட்டாக் இது ஒரு பிபியில் அவர் அந்தளவுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னதோ மொக்க படம். அவர் நவீன் மொசாட் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் இளையராஜாவோட பிஜிஎம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லுனே என்னென்ன பெரிய இதானே நீ அப்படின்னா, இப்போ இளையராஜா அஃபிஷியல் போனீங்கன்னா அதிலே அவர் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கோபுர வாசலிலே அதோட டைட்டில் ட்ராக்லேருந்து ஆரம்பிங்க. மௌனநாகம் உங்களுக்கே தெரியும், டேடன் 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 டே ஹிட்டு தான் அது. கோபுர வாசலிலே, மௌனராகம், ஈரவிழி காவியங்கள் அதோட பேக்ரவுண்ட் மியூசிக் கேளுங்க. சத்ரியன் உங்களுக்கே தெரியும், அது ஒரு வேறு மாதிரி இது. மைடியர் மார்த்தாண்டன், பிரதாப் போத்தன் அவரை பற்றி வரலாம். இந்த பிரதாப் போத்தன் என்ன இதுனா வந்து இளையராஜா எவ்வளோ டேரக்டரோட வேலை பார்த்துருக்காங்க. அதிகமாக கவனிக்கப்படாத ஆனால் பெஸ்ட்டு யாருன்னா பிரதாப் போத்தனோட ஸ்டோரிஸ் எப்படின்னு பார்த்தா எல்லாம் வெஸ்டர்னைஸ்டு கதையாக இருக்கும், காமெடி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வியர்டான அவுட் ஆஃப் பாக்ஸ் கதையாக இருக்கும். ராஜாவுக்கு பிரதாப் போத்தனை பார்த்தா ஜாலியாகிடும் போல். நீங்கள் எப்போ பார்த்தாலும் வளவனும் லவ் ஃபீலியர் லவ் பஞ்சாயத்துன்னு போட்டு கடுப்பேற்றுறீங்க நீ வாமாப்பிள்னு கூப்பிடுவார் போல். இளையராஜா படம் ரொம்ப ஹாப்பியஸ்ட் சாங்ஸ் எல்லாம் பிரதாப் போத்தனுக்கு மட்டும் தான் போட்டிருப்பார். வெற்றி விழாவை எடுத்துக்கோங்க, மாறுகோ மாறுகோ மாறுகையாக இருக்கட்டும், இல்லைனா மைடியர் மாத்தாண்டன் எடுத்துக்கோங்க. மைடியர் மாத்தாண்டன் எல்லா பாட்டும் ஹிட்டு. வெற்றி விழா, அதுக்கப்புறம் இது சீவலபெரி பாண்டி இளையராஜா கிடையாது. ஆனால் பிரதாபோத்தனும் டைரக்ட் பண்ணால் அப்புறம் தான் தெரிஞ்சுது. பிரதாபோத்தனும் இளையராஜாவோட காம்பினேஷன் வந்து பெஸ்ட்டு எவர். இது எங்கே போச்சு, நவீன் மொசாட்லேருந்து வந்துச்சு. ஸோ மைடியர் மாத்தானோட பிஜிஎம்மு சின்ன சின்ன சாங்ஸ் எல்லாம் வெட்டி 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 போட்டிருப்பார் அவர். ஸோ இந்த சிவாஜி படம் ஒன்று இருக்கும், சங்கிலி மாதிரி ஏதோ ஒரு படம் ஒன்று, அதில் ஒரு லவ் பாட்டு ஒன்று. சிவாஜி அத்தவை தண்டி மேக்கப்லாம் போட்டு கோட்டை போட்டு குண்டாக கல் மேலே நிற்பார். அவருக்கு வயசாகிருக்கும். அப்போல்லாம் அவரை ஹீரோவை நடிக்க வச்சு டார்ச்சர் பண்ணாங்க. ஏதோ ஒரு ஹீரோயின், இந்த பாட்டோட ஆரம்பம் ஒரு வயலின்னு கண்ணை முடி இந்த பாட்டை கேட்டே பழகிட்டேன். அவ்வளோ நல்லா இருக்குது. விஷுவல் பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன். இவர் வந்துட்டு சிவாஜி நின்னதை பார்த்துட்டு கம்போஸ் பண்ணாரா இல்லை கம்போஸ் பண்ண இடத்துல சிவாஜி நின்னாரா என்னன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் ரொம்ப, நீங்கள் ராஜாவோட டனலுக்குள்ளே போனீங்கன்னா விக்கிபீடியா மாதிரி போயிட்டே இருக்கிற அவ்வளோ பண்ணி வச்சுருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவர் ஏன் இப்போ கோபமாக அலையிறாருங்கிற மேட்ரு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன் இந்த மனுஷன் இவ்வளோ காண்டாக இருக்காரு அப்படின்னு பார்த்து வெறுத்து நொந்து போன ஒரு ஆளாக தான் இருக்கணும். அதாவது காட்ஃபாதரில் லுக் வாட் தே ஹவ் டன் டு மை சன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னோடய மியூசிக் என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிற கடுப்பில் இருப்பார் போல். அதனால தான் அவர் கமலஹாசன் மேலே நட்பெல்லாம் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார்னா, அதுக்கான ஒரு படத்தை வந்து கமல் வந்து கொடுத்தாரு. ஐயா வாசிங்கய்யா, உங்களுக்கு விஷுவல்லாம் தரம் பாருங்கய்யா அப்படின்னு. அவரோ மகேந்திரனோ பாலமகேந்திராவோ மணிரத்னம் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார். இளையராஜா வந்து மியூசிக் பிஜிஎம்லாம் கம்போஸ் பண்ணிட்டு வரான். நீங்கள் படத்தை மட்டும் அனுப்பிச்சிடணும், மூடிக்கிட்டு வெளியே போயிடணும், நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும் எங்கே வாசிங்கன்னா அனுபவம். இந்த சீனா அந்த சீனா அந்த தலை இது போடு, ஓகே சேச்சிங் சீனா ஓகே இது போடு, இது கிளைமேக்ஸ் இது போடு, இரு 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 இந்த சீன் வந்து வித்தியாசமாக இருக்கே, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல வச்சா மட்டும்தான் அவர் யோசிக்கவே தோணும். இல்லைனா அவருக்கு டெம்ப்ளேட் தெரியும். ஏன்னா அப்போ கதைங்க அப்படி தானே வந்துச்சு. அதனால் மணிரத்னம் சொல்லுவார், ஒரு முறை பார்ப்பார், ஒரு முறை நம்மளை கரெக்ஷன் கேட்பார், நல்லா பார்த்துக்கோ சொல்லு, அதாவது கரெக்ஷனாக சொல்லி பண்ணி கொடுத்துறேன். ரெண்டாவது முறை போட்டு காட்டுவார், அதோட லாக்கு. திருப்பி கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, அந்த ஒரு முறை தான் அலோடு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை அந்தளவுக்கு பயந்து போய் ஒரு கோயில் மாதிரி போயிட்டு வருவோம். நான் மட்டும்தான் 2-3 முறை கேட்டு நான் வாங்கினது, திட்டுவார் நல்லா அப்படின்னு சொல்லி மணிரத்னம் சொல்லி இன்டர்வியூவில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து தலக்கணம் இல்லை, அவருக்கு தெரியும், அவ்வளோதான். இதுதான் அனுபவம். பண்ண படங்களோட எண்ணிக்கை எல்லாமே கலந்து எப்பயாவது நிப்பாட்ட ஒரு இடத்துல இல்லை இது ஏதோ இருக்கே உட்காரு இதுக்கு வாசிக்கலாமேன்னு யோசிக்கும் போது தான் அந்த கலைஞன் மேலே அவருக்கு ஒரு மாதிரி அதே வந்திருக்கும். இது ஜெயம் குமார் அவர்களோட அறுவடை நாள் படத்தோட பிஜிஎம் பாருங்கள், பெஸ்ட். அதில் அந்த அம்மா நன்னா வந்திருக்கும். பல்லவி பிரபு வந்து அந்த ஊர்லேயே வேலை செய்து அப்பாவி விவசாயி இளைஞன், லவ் வரும், அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார், பல்லவியை கொன்றுவார், இவன் ஜெயிலுக்கு போயிடும் அப்பா வெட்டிட்டு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கதை. அதில் வந்து பல்லவி வந்து நன்னா இருந்தும் அவங்களுக்கு லவ் வரும் ஒருத்த மேலே. அந்த மாதிரி கதை வந்து ராஜாவுக்கு வந்து இதுதான் சொல்கிறேன், வேறு ஏதாவது கொடுங்கடாங்கிற மாதிரி கதை. அதில் ல ல ல லா நான் பாடலைப்பா, அறுவடை நாள் பிஜிஎம்ல போய் போட்டு பாருங்கள். ஜிஎம் குமாரோட இன்டர்வியூ இருக்கும், சாய் வித் சித்ராவில் ஜிஎம் குமார்னு போடுங்க. ஜிஎம் குமார் யாருன்னா நம்மளோட ட்ரிபிள் ஸ்னீக் பீக்கில் வந்து ஜமீன்தாராக வந்திருப்பார் ஷாராவோட. நம்ம வெயில் படத்தில் வந்து பசுபதி அப்பா, இப்போ நவம்பர் ஸ்டோரியில் வந்து தமனாவோட அப்பா வந்திருப்பார். மிகப்பெரிய டைரக்டர் அவர். அந்த உருவம், மோகனோட உருவம், இது பிட் பாக்கெட்டு எல்லாம் எடுத்தவர். அவரோட ராஜாவுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் அவர் சொல்லியிருப்பார் பாருங்கள். ராஜா எவ்வளவு குழந்த, அவர் எவ்வளவு ஒரு நட்பை எப்படி பண்ணாருங்களாம் அதில் இருக்கும். ஸோ அவர் ஜிஎம் குமார் சொல்லுவார், நாங்கள் அவர் கம்போசிங்காக உட்காந்துருந்தோம், ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க,
ஸோ ராஜாவும் அங்கே வந்திருந்தார், ஏதோ நைட்டே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டுன்னு மாடி ஏதோ அந்த ட்ரீ ஹவுஸ் மாதிரிலாம் உட்காந்துருந்தோம். எங்கேயோ உட்காந்து நாங்கள் எங்கேயோ அந்த காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ராஜா ஏதோ ஒரு ரூம்குள்ளே உட்காந்து ஹார்மோனியத்தில் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காராம். அப்போ சொல்கிறார், அமைதியான காடு, எங்கள் இடம் மட்டும்தான் இருக்குது, மனுஷன் நடமாட்டமே இல்லை. ராஜா வாசித்த சவுண்டு அந்த ஜங்கிளில் கேட்டு எங்களை தாண்டி வந்துச்சு பாருங்கள். அந்த ஆள் ஏன் அப்படி ஒரு ஜீனியஸாக இருக்காங்கன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. உங்களுக்கு அப்படியே நெகிழ்ந்துடும் உங்களுக்கு அதெல்லாம் கேட்டிங்கன்னா. அனிருத் ஃபேன்ஸு, யுவன் ஃபேன்ஸு, ரகுமான் அனிருத் ஃபேன்ஸ்லாம் கண்டுக்காதீங்கப்பா. எல்லாருக்கும் இதே மாதிரி தான் பேசுவேன். ஆனால் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக பேசுவேன். ஏன்னா இவர் வந்து ஒரு அதிகபட்சமான நல்ல பாடல்கள் தந்தாருங்கிறத விட அவரோட இருப்பு வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன மாதிரி பாதிப்பு கொண்டு வந்துச்சு. ராஜா இல்லைன்னா இன்றைக்கி அடுத்து ரகுமானோ நீங்கள் நம்ம தமிழ் சமூக இசை வழி இப்படி இருந்திருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தான். ஆனால் அவர் ஒரு ஆரம்பித்து அந்த ஒரு உடச்சி காலை எட்டி உம்மால கிளம்பு அப்படின்னு உதைக்கிற ஒரு இது அவர்கிட்ட இருந்துச்சோ அப்படின்னு தான் என்னோடது. ஸோ நவீன் மாஸ்டரோட பிஜிஎம் சேனல்லாம் உட்காந்து கலெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் அந்த சேனலும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கேட்டும்போது ராஜா அஃபிஷியல் அவரே வந்துட்டு அவரோட சேனல்ஸ் இருக்க மற்ற எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜாவே சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, அவரோட கிளிப்பு தாங்க நான் போட்டேன், நான் ஒன்றும் சொந்தமாக கம்போஸ் பண்ணல, எனக்கு ஹாப்பி தான், அந்த கிளிப்லாம் நான் எனக்கு மட்டுமே கேட்டுக்கிறேன், தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன் அப்படின்னார். சரின்னு சிரிச்சேன். எவ்வளோ தூரம் அவங்க ஃபேன்ஸ்லாம் ஒரு மேலே பாசமாக இருக்காங்க பாருங்கள். அப்புறமா இளையராஜா அஃபிஷியல் சேனலில் நவீன் மோசாட்டியே அவர் சேர்த்துக்கிட்டார். நீயே வந்து என்னோட அஃபிஷியல் பிஜிஎம்லாம் எடுத்து போடுப்போ அப்படின்ட்டார். அது வந்து ரொம்ப ஹாப்பி. இப்போ அதில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பிஜிஎம்ங்கிறது தனி ஆர்ட் ஃபார்ம் இளையராஜாக்கு. தயவு செஞ்சு பாருங்கள், அதை பார்க்குறவங்களாம் அதையும் சேர்த்து கேளுங்க. நிறைய பிஜிஎம்ஸ்லாம் உட்காந்து இப்போ வெட்டி போட்டிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஒவ்வொன்றா கேளுங்க. ஏகப்பட்ட மொக்க படமாக கூட இருக்கும். பிஜிஎம்காக மட்டுமே நீங்கள் பார்க்கலாம். அது ஒன்று. ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னா, இளையராஜாவோட கோவம், இந்த ஏஜுக்கான கோவம். இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு கருத்து, அவர் கோவப்படுறாரு, ஒருத்தன் போடுறான் அவர் பாட்டு நல்லாயிருக்கும், அவர் இன்டர்வியூ பார்த்தா பாட்டு கேட்க பிடிக்கல. கொத்தா பாட்டுக்கும் இன்டர்வியூக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு கலைஞனோட ஒர்க்குக்கும் அவன் கலைஞர் எப்படி பேசுறதுக்கு என்ன சம்மந்தம்? ஏதோ பேசிட்டு போகிறாரு. அவரோட இந்த உலகத்தில் அவரோட பங்களிப்பு அந்த பாட்டு மட்டும்தான். அவர் கேள்வி பதில் தரணும்னு அவர் உட்கார, நம்ம தான் போய் வாயை நோண்டிக்கிட்டு இருக்கோங்க வச்சுறேன். ஸோ அப்படி அதை பார்க்குற, ஐயோ இன்டர்வியூவில் கத்திட்டோம். அதை எப்போ 25 வயசுலேருந்தான் கத்திக்கிட்டு இருக்காரு, அன்னக்கிலேருந்தான் கத்திக்கிட்டு இருக்காரு இல்லையே. 70 வயசில் தான் அவர் காத்தினார். நீங்கள் இப்போ தான் நீங்கள் மைக் எடுத்து ஆன்லைன்காரங்களாம் வரும்போது தான் அவருக்கு ஒன்றும் புரியலை. அவர் இருந்த உலகமே வேறு. டெய்லி 2 பாட்டு கம்போஸ் பண்ணணும், காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம். ரோபோட் மாதிரி தொடர்ந்து இவ்வளோ வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாமே இப்போ இருக்கிற வேர்ல்டை பார்த்தா புதுசாக தான் இருக்கும், பழகாது. அவர் எல்வி பிரசாத்தில் ஸ்டுடியோவில் அவர் வெளியனுப்பின நிகழ்வெல்லாம் யோசிச்சிங்க. அவர் ஆட்டிடியூடாகவே இருந்துக்கிட்டும், கோவமே பட்டிருக்கட்டும். அவர் இவ்வளோ வருஷம் வாழ்ந்த ஒரு ஆஃபீஸு திடீர்னு போய் நிற்கிறார், எல்லாம் வெளியே இருக்குன்னா சரி, அவர் தப்பாகவே கூட இருந்துட்டு போட்டோம். அப்போ இவ்வளோ வருஷம் அவர் பண்ணதுக்கான மரியாதை தான் என்ன? அவர் குடம் பட்டிருக்கட்டும், காலி பண்ண மாட்டேன்னு சொல்லட்டும், இன்னொரு இடமாவே இருந்துட்டு போட்டோம். இளையராஜாக்கே இந்த நிலமனா அப்போ சாதாரண மனிதனுக்கு என்ன? சாதாரண மனிதன் என்ன பண்ணிட்டு போங்க, இளையராஜாவையே பண்ணணும். அப்போ எதுக்கே ஒருத்தையும் 5000 பாட்டு போட்டாங்கிறதான் என் கோவமே. ஒரு கலைஞன் வந்து ஒரு உலகத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலுமே அவனுக்கு இவ்வளோ தான் மரியாதையா அப்படின்னு. இளையராஜாக்கே எதாவது மரியாதைனா விஜயராஜாக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் அடிக்கடி யோசிப்பேன். இப்போ இளையராஜா 70 வயசில் வந்து ஒரு 4 இன்டர்வியூ யூடியூப்பில் பார்க்குறானுங்க, பயங்கரமாக திட்டுறானுங்க. அப்போது இவ்வளோ வருஷம் கழித்து அவரோட லைஃப் டைமோட கடைசி டைமில் கோவமாக பட்டால் அவரோட மொத்த டிஸ்கோகிராஃபியும் தப்புன்னு சொல்லிடுவானுங்களா? அப்போ நம்மளாம் என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? அப்போ வந்து விமர்சனங்கிறது யார் மேலே வேணால் வச்சிடலாம். அப்போ அவங்க பண்ண அத்தனை வருஷத்துக்கும் பிரயோஜனமே இல்லையா? ஒரு 2 வாரத்தில் ஒருத்தர் திட்டிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு எப்படி ஒரு ஆர்ட்டை வந்து இந்த ஆன்லைன் ஜென்ரேஷன் கன்சீவ் பண்ணுதுங்கிறதே புரிஞ்சிக்க முடியல. இப்போ நம்ம வந்து இளையராஜா வந்து கிண்டல் பண்ணுறதுலாம் நம்ம வீட்டில் என்னடா இளையராஜாவில் கிண்டல் பண்ணுறீங்கம்பாங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட் கூட ஆக்சஸ் அப்போ இருக்குது. அது பாட்டோட முடிஞ்சு போச்சு. பாட்டோட இமேஜின் பண்ணிப்பாங்க இளையராஜா இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். இப்போ மாரி செல்வராஜ் பாருங்கள், எல்லா படத்தையும் அந்த போராடுடா ஒரு வாழேந்திரா பாட்டு தான் எங்கள் வாழ்க்கையில் டெய்லி ஓடின ரத்தம் மாதிரி அந்த பாட்டு அப்படிம்பார். அங்கேயும் ராஜா தான் இருக்கார். ஸோ எந்த ஒரு இயக்குனராக இருந்தாலும் ராஜாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல். மணிரத்னம் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நான் எல்லா மியூசிக்கும் கேட்பேன், ஆனால் டிரைவிங் போனேன்னா நான் போட்டு கேட்குறது ராஜாவோட பாடல்கள் தான் அப்படின்னு மணிரத்னமே சொல்லியிருக்காருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி மணிரத்னமோட பர்த்டேவும் கூட இல்லை, இது ராஜாவோட பாட்காஸ்ட் மட்டும்தான். ஸோ நவீன் மோசாட்டோட அப்புறம் போச்சு. இது மாதிரி சின்ன சேனல்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, நான் பாட்டு சேனல் பேர் சொல்லி ஸ்ட்ரைக்கி கொடுத்துட போகிறாங்க. அதனால் அது மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த பியானோ கவரு, வயலின் கவரு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ராஜா ட்ரிபியூட்னு சொல்லி வச்சு அவங்க வியூஸ் ஏற்றிக்கிறாங்க ராஜாவோட அதிகமாக.
அவர் பார்த்தாரா, நான் தான் சொன்னல இவங்கள வாசிக்க வேணான்னு பார்த்தியா அப்படின்னு கோவப்பட கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உன்னா ராயல்ட்டிக்கு காசு கேட்குறாரு, அவர் காசு கேட்க போகிறார் ப்ரோ, காசு கேட்க போகிறாரு போல என்கிட்ட கமெண்ட்டில் ஜோக் பண்ணுவாங்க, அவரை பற்றி போஸ்ட் போடாதீங்க காசு கேட்க போகிறாரு ப்ரோ. புரியல, அந்த ஆள் பாட்டுக்கு அவர் காசு கேட்குறாரு, இது எங்கேருந்து தப்புன்னே எனக்கு புரியல. இது என்ன சொல்கிறது, என்னென்னா இப்போது போன வாரம் யுவன் சங்கர் ராஜா ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார், இளையராஜாவும் பால் மரியாட்டின்னு ஒரு ஃப்ரெஞ்சு மியூசிஷியனும் ஒன்றா இருக்கிற மாதிரி. அப்புறம் அப்போ எழுதுனா பிளாக், அதிலே எழுதுகிறாரு ஃப்ரெஞ்சில் ஒரு ஆள் ஒரு ஆல்பம் போட்டாருன்னா வருஷத்துக்கு $1,000,000 ராயல்ட்டி வந்துக்கிட்டே இருக்குமா, இதை நம்ம ஊர் மியூசிக் டைரக்டருக்கு யோசிங்களேன் அப்படின்னு அவர் ஒரு 35 வயசாக இருக்கும்போது எழுதார் இளையராஜா. அப்போவே அவருக்கு இந்த மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு, கலைஞர்களுக்கு சரியாக வருமானம் வர்றதில்லைன்னு சொல்லிட்டு. இல்லைனா அந்த எழுத்தை எழுத வேண்டிய தேவையாக ரொம்ப அன்னோன் ஆர்டிக்கல் அது. இப்போ தான் யுவன் ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் போகுது. எழுதுறார் ஃப்ரெஞ்சில் ஒரு எல்பி ஒன்று விட்டால் வருஷம் ராயல்ட்டிங்கிற பேரில் $1,000,000 வரும், நம்ம ஊருக்கு கலைஞர்களை யோசிங்க யாருக்காவது காசு வருதாங்கிறார். ஸோ அப்போ அவருக்கு அந்த கோவம் இருந்திருக்கு, யாரோ காசு சைடில் உறிஞ்சிருந்துருக்காங்க, ரைட்ஸ் வர்றதில்லை, சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல வருமான வழியிலன்னு அவருக்கு ஒரு வழி இருந்திருந்தால் மட்டும்தான். ஒரு டைமுக்கு மேலே ஆர்டிஸ்ட்டுங்களுக்காக ராயல்ட்டிக்காக சண்டை போட்டதும் இளையராஜா தான். பிஜிஎம்முக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்கணும்னு சொல்லும்போது அப்போ அவர் என்ன கேட்டாருன்னா, அப்போ பிஜிஎம்க்கு நீ எனக்கு தெரியுன்னா இப்போ நான் பாட்டு நல்லா போடலன்னு சொல்ல வரியா அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ பாட்டு போடுறவன் பிஜிஎம் ஒழுங்காக சொல்லலை, நீ பிஜிஎம்க்குன்னு தனியாக அவார்டு கொடுக்குற ஒருத்தனுங்கன்னா அவன் பாட்டு போடலன்னு அர்த்தம். அப்போ நீ பாட்டுக்குன்னு கொடுக்குறா அவன் பிஜிஎம் ஒழுங்காக போடலன்னு அர்த்தம். ரெண்டும் ஒரே ஒர்க்கு தான் எழுதிக்கோன்னு இந்த அளவுக்கு சண்டை போடுற ஒரு கலைஞனை நம்ம எப்படி நம்ம தப்பராக ஆட்டிடியூடாக இருக்கிறன்னு சொல்ல முடியும்னு தெரியல. அவரோட டோன் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம். இன்னொன்று ஒரு 70க்கு மேலே இருக்குங்கள நம்ம வயசானவங்களை நம்ம தொல்லை பண்ணுறதும் தப்பு தான். அது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அவருக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் பாருங்கள், ஜெயகாந்த் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது ஒரு அடுத்த ஒரு கோவக்கார பீஸ் அது. ஸோ இப்போ ரகுமான் வீட்டுக்குள்ளே கூட கோவக்காரராக இருக்கலாம், வெளியில் சாஃப்டாக பேசுகிற டெக்னிக் வேணால் கற்றுருக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட்டோட பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகவே முடியாது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. வெளியில் பார்க்குற பிம்பம் மட்டும் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, உள்ள அவன் எப்படின்னு தெரியாது. ஸோ ராஜா அதை காட்டிட்டாருன்னு கூட சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். அதனால் ரகுமான் மேலே அவருக்கு கோபம், ரகுமான் மேலே அவருக்கு பொறாமை, அது என்ன சொல்கிறது, இருக்கலாம் இல்லாமையும் கூட போகலாம். நான் என்ன சொல்கிறேன், அவரோட வாழ்க்கை பயணத்தில் அவர் என்னென்னலாம் அவரோட குணம் எப்படி மாறுதுங்கிறலாம் நம்ம கணக்கில் எடுத்துக்காமல் அவர் பாட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அவரோட ஃபேமிலி யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பவதாரணி மற்றும் கங்கை அமரன். நான் பார்க்க அப்படி கங்கை அமரன் மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் என்னை கலாச்சிட்டு இருப்பாங்க எல்லாம். நான் ஆகா எஃப்எம்மில் வேலை செய்யும் போது கங்கை அமரன் அவர் கூட அவரை ஆர்ஜேவாக இருந்தார். ஆகா எஃப்எம்மில் நான் இருந்தேன். அவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப திக்கி பேசுவேன், ஆனால் ஆர்ஜேவாக பேசுவது மட்டும் எனக்கு ஸ்டாமரிங் வராதுன்னு எல்லாரையும் காட்டுவார். அந்த பையனை பாருங்கள் எப்படி பேசுகிறான் பாருங்கள் அப்படிம்பார். அதிலிருந்தே ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட ஆஃபீஸில் ஒரு முறை போயிருக்கும் போது அவரோட எல்பி ரெக்கார்ட் கலெக்ஷனில் ஒரு முறை பார்த்தேன். அது அவர் தான் இளையராஜா தான் தெரில, பாக் பீத்தோவன் கலெக்ஷன்லாம் அப்படியே அடுக்கி வச்சுருந்தார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உட்காந்துட்டு. கங்கை அமரன் என்னென்னா அவர் அண்ணனோட ஷேடோவை விட்டு அவரால் நிறைய வெளியே வர்றதுக்கு ரொம்ப போராடின ஒருத்தர். மியூசிஷியனாக இருந்து, லிரிசிஸ்டாக இருந்து, டேரக்டராகி, கடைசியில் ஆக்டராகி, கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக டேரக்டராகவும் ஆகிட்டார். அவர்கிட்ட கரகாட்டன் பற்றி கேட்டேன், எப்படி இது எழுதுனீங்க கரகாட்டன்காரன் எப்படி, அது ரொம்ப ஆர்வமாக கேட்டேன். அப்படியே சும்மா எழுதுவோம்ப்பா, சும்மா ஜாலியாக உட்காந்துருப்போம், அப்படியே பேசுவோம், அப்படியே ஷூட்டிங் போயிட்டே இருப்போம்னு அது ஒரு அசால்ட்டாக பேசுகிறார். மிகப்பெரிய ஹிட்டான படத்தை பற்றி அசால்ட்டாக அப்படியே தோணும் போது அப்படியே பேசி கேமரா ஆன் பண்ணி போயிட்டே இருப்போம், அவ்வளோதான் படம் அப்படின்னு சொன்னார். அப்படியே ஆச்சரியமாக பார்த்தேன். சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வாழைப்பழ ஜோக் யாரோ ஒருத்தருக்கு சொன்னாங்க, அப்படியே கேமரா ஆன் பண்ணி விட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சதுன்னாரு. தெரியல, அவ்வளவு ஒரு அதே கூல்னஸ் தான் வெங்கட் பிரபுக்கிட்டையும் பார்க்கலாம், அவர் படத்துலையும் பார்க்கலாம். அவரோ சரி, பிரேம்ஜியோ சரி. பிரேம்ஜி நல்ல மியூசிஷியன். பிரேம்ஜியோட மொதல் படம் சரண் படத்தில், சமுத்திரக்கனியோட ஃபஸ்ட் படம் பேர் மறந்துடுச்சு, நட்பு படம். நட்பை பற்றி வரும். எஸ்பிபி சரணும் வெங்கட் பிரபு நடிச்சிருப்பாங்க, சமுத்திரக்கனி டைரக்ட் பண்ணியிருப்பார், பிரேம்ஜி தான் மியூசிக். பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், நானும் ஷாராக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். டைம் இருந்தால் அதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அப்புறம் கார்த்திக் ராஜாவும் அப்பாவோட இதுலேருந்து சாயலை விட்டு வர முடியல. அதனால தான் உங்களுக்கு உல்லாசமோ டும்முமோ எப்படி பார்த்தா ராஜா வந்துட்டு போயிடும். ஆனால் யுவன் சங்கர் ராஜா எப்படி தப்பிச்சாருன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட ஏதோ ஒரு அரவிந்தன் வரும்போதே வேறு யாரோ ஒரு ஆள் அப்படி தான் பார்த்தோம். அப்புறம் தான் இளையராஜா பையனே தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் கார்த்திக் ராஜாவோட உல்லாசம் ரொம்ப ஃபேவரெட்டு, டும் ஃபேவரெட்டு. அப்புறம் நாகாவோட படத்துக்கு ஒன்று போட்டிருந்தார், அது ஓகே தான் அந்த பாட்டு. ஸோ அப்படி இருந்துச்சு. அது அப்பாவோட சிம்ஃபனி ப்ரோக்ராம் இப்போ எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு.
ஸோ யுவன் வந்து தனியாக ஒரு ட்ராவல் பண்ணது பெரிய விஷயம். அங்கே தான் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸோட ஃபேமிலியில் பிறக்கும் பொழுது அந்த ஷேடோவை விட்டு வெளியில் கிளம்புறதுங்கிறது பெருசு. இப்போ பாக்கோட ஃபேமிலி எடுத்தாலே ஃபேமிலி ஃபுல்லாக மியூசிஷியன்ஸ் தான். எல்லா ஜென்ரேஷனும் அவங்க மியூசிஷியன்ஸாக வந்திருக்காங்க. ஆனால் பாக் தனிப்பட்டு தெரிஞ்சிருக்கார். அந்த ஃபேமிலியோட கல்மினேஷன் வந்து அவர் தான், இந்த எண்டிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ யுவன் பற்றி நம்ம இதுக்குள்ளே போவோம். ராஜாவோட பாட்காஸ்ட்னால அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். தனி பவதாரணி மயில் போல பொண்ணு ஒன்று பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க. ராசையா படத்தோட மஸ்தான பாட்டு அந்த டைமில் பயங்கர ஹிட்டு. அவங்க எங்கள் ஆஹா எஃப்எம்மில் வந்து அவங்கள நேரில் பார்த்துருக்கேன். ஷோ பண்ணாங்க. ஆஹா எஃப்எம்மில் ராஜாங்கம் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று இருந்துச்சு. அது ஆன்லைனில் கிடைக்குதா இல்லை கிளிப்பிங்காக கிடைச்சா கூட பாருங்கள். ஆன்லைன் எஃப்எம் ஆஹா, இப்போ இருக்கிற ஆஹா வந்து ஹிந்தி பாட்டு ஓடுது. தமிழ் குமுதம் வந்து ஆஹா 91.9 எஃப்எம் அப்படி ஆர்ஜேவாக இருந்தேன். ராஜாங்கம் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று என்னோடய ஃப்ரெண்டு ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் வந்து இளையராஜாவோட வேலை பார்த்த அத்தனை மியூசிஷியன்ஸு, க்ரூ, பவதாரணி வந்து எல்லாருமே இளையராஜா பாட்டை பற்றி வாரம் அப்டேட்டு, இன்டர்வியூன்னு அந்த ஷோவே பயங்கர ஹிட்டப்போ. ராஜா ஸ்பெஷல், ராஜாவோட டீப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் மாதிரி. அந்த கிளிப்பிங்லாம் கிடைக்குதான்னு தெரியல, கிடைச்சா பாருங்கள். அது வேறு என்ன சொல்கிறது. இப்போ வரைக்கும் ராஜாவோட கம்போஷன் வந்தால் கூட கேட்டு பாருங்கள். படங்களும் பார்த்தா போஸ்ட்லாம் கூட மொக்கையாக இருக்கலாம். ஆனால் அவர் பாட்டுங்கிறது இன்றைக்கி கூட ராஜா பர்த்டேக்கு டிஸ்கார்டில் போட்டிருந்தேன். தேவராட்டம் படத்தோட ஃபோட்டோ போட்டு அதை கலாச்சிருந்தாங்க. ஸோ அவர் அதெல்லாம் கணக்கிலே பார்க்குறதில்ல. அவர் பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஆன்மீகம், ராஜாவோட ஆன்மீகம் வந்து ரமண மகரிஷியிலேருந்து வரும். திருவண்ணாமலை ரமண மகரிஷி நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தை, நான் யார்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் நீ இது இல்லை நீ இதில்னு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லா பதிலும் தீர்ந்து போனது பின்பு எது மிஞ்சுகிறதோ அதுவே நீ அப்படின்னு சொன்ன ரமண மகரிஷியோட வழி வந்தவர் தான் நம்மளோட இளையராஜா. அவரோட பர்த்டேக்கெலாம் ரமண ஆசிரமம் போய் பர்த்டேக்கு பாடி வாசிட்டு கூட வந்தார். போன லாக்டவுனில் கூட தைரியமாக போயிட்டு வந்தார். அவர் ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டார். அதனால் அவர் நாத்திகம் வந்து அவருக்கு வேலை செய்யலை. இன்னொன்று, மியூசிஷியன்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட கம்போசிங். இன்னும் முக்கியமாக சொல்லணும், இந்த வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் மியூசிஷியன்ஸ்க்கும். வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேண்டெல்லாம் இருக்கும், 4 பாட்டு வாசிப்பானுங்க, ஹெராயின் அடிச்சுட்டு தற்கொலை பண்ணிப்பானுங்க, காணா போயிடுவானுங்க, ட்ரக்ஸ்குள்ளே போயிடுவான், ஜெயிலுக்கு போயிடுவான், அடிச்சிடுவான். ஒரு மாதிரி தன்னைத்தானே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு வாசித்தா தான் வெஸ்டர்ன் மியூசிக் ராக் பேண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. பீத்தோனுக்கு ஒரு சோக கதை இருக்கும், மொசாட்டுக்கு இருக்கும். மொசாட் சின்ன வயசுலேயே இறந்துட்டார். பீத்தோனுக்கு ஒரு மேட்னஸ் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வேக்னர் ஒரு ஆன்டிசெமெட்டிக்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர்டு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் இசை மரபில் அப்படி நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ரகுமான் நார்மலான ஒரு ஃபேமிலி லைஃபு, ஜாலியான ஒரு வாழ்க்கை தான். அவுட்புட்டும் நல்லா தான் இருக்கும். இளையராஜா மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி, அவுட்புட்டும் நல்லா தான் இருக்கும். மற்ற வேர்ல்டு மியூசிஷியன்ஸுக்கு இந்தியாவோட அந்த மியூசிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே அவங்களுக்கு ஒரு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவங்க தன்னைத்தானே வருத்திக்காமையும் இவ்வளோ அவுட்புட்டும் கொடுக்க முடியுது? காரணம் நம்மளோட அந்த 7 ஸ்வரங்கள், நொட்டேஷன் சிஸ்டமு எல்லாமே வந்து கடவுளை சார்ந்து கடவுளுக்காக பாடப்பட்ட கீர்த்தனைகள், பண்கள்னு ஆரம்பிக்கும் போது தான் புரந்தரதாசர், தியாகராஜர் இங்கிருந்து வரும்போது தான் அந்த கடவுளுக்காக தான் இசை அப்படின்னு வரும்போது தான் அதிலிருந்து வர ஒரு ட்ரெடிஷனால் மட்டும்தான் இவங்களாருக்கும் அந்த ஆன்மீகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு நாத்திகனால் ஒரு இசை அமைக்க முடியுமான்னு தெரியலை. ஏதோ ஒரு நம்பிக்கை எதுலையாவது இருக்கணும். கடவுள் இல்லைங்கிறது ஒரு நம்பிக்கை தான்றீங்களா? அப்சல்யூட்லி. ஸோ அதை கவனிப்பேன். ராஜாவும் இட்டாலியன் எனியோ மோரிகோன், குட் பேட் அக்லி மியூசிஷியன் இருக்கார்ல, ஒன்ஸ் அப்பான் டைம் இன் அமெரிக்கா வெஸ்ட்டு, நம்ம கொண்டிட படத்தை கம்போஸ் பண்ண எனியோ மோரிகோனுக்கு ராஜாவை ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனியோ மோரிகோன் பாட்டெலாம் கேட்டிங்கன்னா ராஜா மாதிரியே இருக்கும். அவரும் இட்டாலியில் வந்து கைலோ மாதிரி லோ பட்ஜெட்டு நம்ம 80s எக்ஸ்ப்ளாய்டேஷன் படம் மாதிரி நிறைய எடுத்து தள்ளினானுங்க. அதில் வாசித்து தள்ளுவார். அவங்க ஊரில் அமெரிக்காவுக்கு வரும்போது வேறு மாதிரி வாசிப்பார். அவர் 2 பக்கமும் அவர் ராஜா மாதிரி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள். அவர் நல்ல ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி அவர் நிறைய பேர் கூட சண்டை, பாரதி ராஜா கூட சண்டை, அப்புறம் ஒரு கங்கைமரன் கூட சண்டை, எஸ்பிபி கூட சண்டைலாம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு விரக்தியாக இருந்திருக்கலாம், கோவக்காரா, அவர் யாரும் சரியாக புரிஞ்சிக்கலையா. இன்னொன்று எல்லாருமே 24 hours ஒரு மனுஷன் காலில் விழுந்து நீ கடவுள்னு சொல்லும் போது, இப்போது என்ன அந்த பாட்டு மொக்கையாக இருக்குது நீங்கள் ஒன்று ராஜா பற்றி சொல்லிட முடியாது. எவ்வளோ சுமாரான பாட்டும் ஏதோ ஒரு வகையில் நல்லா தான் இருக்கும். அவர் பண்ணும்போது குறைகளை வந்து பார்க்காமலே இருந்துட்டாரோ, அதனால தான் அவருக்கு வந்து இந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காக அகம்பாவம்னு இல்லை,
என்ன சொல்கிறது, அந்த ஒரு தெரியல, அந்த ஒரு அப்படி கூட எடுத்துக்கலாம். அவரோட ஜீனியஸே வந்து அவருக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு கோப கோணத்துக்கு காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த கோபத்தை காட்டி அவர் பாடலை வந்து புறந்தள்ளுறது மிகப்பெரிய தவறு. நான் கேட்க மாட்டேன், என்னங்க இன்டர்வியூவில் அவ்வளோ ஆட்டிடியூடாக பேசுகிறாரு அந்த ஆள், பேசிட்டு போட்டோம், உனக்கு ஒத்தாது என்ன தேவை, உனக்கு அந்த பாட்டு தானே, அதை கேட்டுன்னு போ. இப்போ என்ன சீரியல் கீழே டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்க, அவன் கொலை பண்ணானுங்க பார்க்காம இருக்கீங்க, அவன் கொலை பண்ணுறதுனால தான் அவன் எப்படி பண்ணாங்கிறதான் நீங்கள் சீரியஸ்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக யாரும் போகிறதெல்லாம் இல்லையே. ஒரு ஒரு கலைஞன் அந்த ஒரு இந்த ஒரு அடிக்கடி டிபேட் வரும், ஒரு கலைஞன் வந்து மோசமாக இருந்தால் அவன் கலையும் மோசமாக இருக்குமான்னு. அது எனக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. இப்போ ஒருத்தர் கொலைகாரன் வந்து ஒரு அழகான பெயிண்டிங் வரைஞ்சானா அந்த பெயிண்டிங் வந்து அழகாக அசிங்கமாக எனக்கு எப்படி சொல்ல தெரியுதுன்னு தெரியல. இப்போ மிகப்பெரிய ஒரு கொடூர ஒரு அழகான ஒரு இசையை ஒருத்தன் பண்ணுறான். நீங்கள் வாகனரோட இசை வந்து உலகத்தை மயக்கிற இசை தான். ஆனால் நீங்கள் நாசிசம் ஜெர்மனியில் வளர்கிறதுக்கும் பலாயிரம் ஜூக்கள் கொள்றதுக்கும் வாகனரோட இசையே ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஹிட்லரோட மூலக்கூட தான் இப்போ வேகனரை கேட்காம இருக்கிறதா. ஆனால் இசையில் அதுதான் நீட்சேவே பயந்தார். நீட்சேவே வேகனர் ஒரு தவறான பாதிக்கு போயிட்டுருக்கான், அவனை வந்து பெரிய அழிவு ஜெர்மனிக்கு வரப்போகுதுன்னு விலகினவர் அவர். ஆனால் எனக்கு தெரியல, ஒரு கலை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, கலைஞனை வச்சு எடுத்துக்கிறதா, கலையே எப்படி தவறாக முடியும்னு தெரியலை. அதெல்லாம் இருக்குது. அதனால் இளையராஜாவோட வாழ்க்கை வந்து ஒரு எனிக்மா, ஒரு மிஸ்ட்ரி, ஒரு புதிர். என்ன எல்லோரும் சொல்லலாம், இப்போ நான் பேசுகிறதுலாம் ஒரு பாட்காஸ்ட்டே இல்லை, இது எனக்கு தெரிஞ்ச அறிவு. நான் முடியும் போது தான் இளையராஜாவை கேட்குறாங்க. 24 மணி நேரமும் இளையராஜாவை கேட்குறவங்களாம் எனக்கு தெரியும். 24 மணி நேரமும் அவரை இளையராஜாவை சுவாசிச்சுட்டு இருக்கவங்களாம் எனக்கு தெரியும். அதான் இந்த படம் கேட்டிருக்கீங்களா, இந்த பாட்டு தெரியுமா, தெரியாத பாடல்கள்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்குது, தெரியாத படங்கள்லாம் லட்சக்கணக்கில் இருக்குது. அவர் ஒவ்வொரு பாட்டாக. இன்னொன்று இளையராஜா அஃபிஷியல் ஆப்புன்னு ஒன்று இருக்குது செல்லங்களேன், ஆண்ட்ராய்டில். தயவு செஞ்சு முடிஞ்சவங்க போட்டுங்க. மாதம் 50 ரூபா தான், கட்டிக்கிங்க. இளையராஜாவோட அத்தனை பாட்டும் நீங்கள் ஸ்ட்ரீமிங்கில் கேட்கலாம், வெறும் 50 ரூபா. தயவு செஞ்சு கட்டிக்கிங்க. இது வேறு வழி. அது வந்து அதெல்லாம் கமெண்ட்டில் என்னங்க 50 ரூபா போட்டிருக்கீங்களா கமெண்ட்டை திட்டினானுங்க. ஓ அப்போ 50 ரூபா இளையராஜாவுக்கு மாதம் தர்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? அப்போ நீ உன ஃபேன்ஸுன்னு சொல்லிக்காத. நான் யூடியூப் மியூசிக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். நான் எதுக்காக நவீன் மோசாரோட பிஜிஎம்மை கேட்குறதுக்காகவே நான் வச்சுருந்தேன். அதை எப்போ வேணால் ஸ்ட்ரீம் பண்ணி கேட்டுக்கலான்னு. ஸோ இதுதான். ஸோ இன்னும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தடுத்த பாட்காஸ்ட் இளையராஜாவை பற்றி அடுத்த பர்த்டேக்கு நிறைய பேசணும். 100 வருஷம் வாழணும் அவர். ஸோ நீங்கள் நான் சொல்ல வேண்டிய பாட்டெல்லாம் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன படங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னேன். 2-3 ஆல்பம் தான் சொல்லியிருப்பேன் ராஜாவை பற்றி. ஸோ இளையராஜா அன்னக்கிளியிலேருந்து ஆரம்பித்த இளையராஜா இன்று வரை தேவராட்டம் தாண்டி அடுத்து தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்ருக்கிற இளையராஜா. எனக்கு வந்து அவர் கூட படம் வேலை செய்யணும்னு ஆசை. அது எப்படி வேலை செய்யணும்னு ஆசைனா, அவரோட பாடல்களை ப்ரெசண்ட்டில், அதாவது இப்போது வாவா பக்கம் அவரோட டிஸ்கோ ஹிட்ஸ் எல்லாம் தூக்கி ப்ரெசண்ட்டு சவுண்ட் குவாலிட்டியில் நிறைய ஆர்கஸ்ட்ரேஷனை வாசித்து என் படத்துக்கு பிஜிஎம்மாக யூஸ் பண்ணணும்னு ஆசை. அவரோட பிஜிஎம்லாம் அந்த மாதிரி தான் ஆசை. அதுக்கப்புறம் நான் பார்க்கணும் கூட தேவையில்லை. அது என்ன மாதிரிலாம் நம்ம வாழ்க்கை பயணம் போதுன்னு பார்ப்போம். ஸோ ஹாப்பி பர்த்டே இளையராஜா அவர்களே. நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியல, இது உங்கள் காதுக்கு போகுமான்னு தெரியல. ஏதோ ஒரு இசை உங்களோட, நீங்கள் எங்கேயோ உங்களை நான் பார்க்காமலே உங்கள் இசையை நாங்கள் கேட்குற மாதிரி இந்த பாட்காஸ்ட்டை உங்களுக்கு போய் சேரட்டும். நன்றி. இது கொஞ்சம் ஐ எம் ஜாலி வித் திஸ் பாட்காஸ்ட். நன்றி மக்களே. ஸோ உங்கள் இளையராஜாவோட அனுபவங்கள்லாம் உங்களை வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொன்னால் லட்சக்கணக்கில் வந்து சேர்ந்துடும். அதனால் சமாளிக்கவே முடியாது. அந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க, நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் விஜய் வரதராஜின் ஒக்லொலி. விஜய் வரதராஜ் ஒக்களொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लोली. आप है तमिल पीपल का लिसनिंग है. विजय वरदराज वक्लोली का पॉडकास्ट ये कहना है.